ஓம் நமோ நாராயணாய. திருமலா திருப்பதியில் அக்டோபர் 4ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதி வரைக்கும் ஸ்ரீவாரி ஆனுவல் பிரம்மோற்சவமான சாலகட்ல பிரம்மோற்சவம் நடைபெறப்போகுது. இதற்காக திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தில் இருந்து பலவிதமான பக்தர்களுக்கு பலவிதமான முன்னேற்பாடுகளும் வசதிகளும் செய்து கொடுக்கறதுக்கு துவங்கியிருக்காங்க. இந்த சாலகட்ல பிரம்மோற்சவம் வருடந்தோறும் அங்குரார்ப்பணத்துடன் துவங்கி 9 நாட்கள் வெகு விமர்சையாகவும் சிறப்பாகவும் நடைபெறுது. திருமலையில் இருக்கக்கூடிய ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமியினுடைய ஆனுவல் சாலகட்ல பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு அக்டோபர் 3ஆம் தேதி இரவு 7 மணியிலிருந்து 8 மணி வரைக்கும் அங்குரார்ப்பணம்னு சொல்லக்கூடிய இந்த தானியங்களை ஊற வைத்து முளைக்கக்கூடிய நிகழ்வானது அக்டோபர் 3ஆம் தேதி இரவு நடைபெற்றது. எந்த ஒரு திருவிழாவையும் நடத்துறதுக்கு முன்னாடி இந்த தானியங்கள் முளையிடும் நிகழ்வான அங்குரார்ப்பணம் செய்து இறைவனை பிரார்த்திக்க வேண்டும். எதற்காக இது செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அடுத்து வரக்கூடிய உற்சவங்களாகட்டும் திருவிழாக்களாகட்டும் எந்த ஒரு தடைகளும் இல்லாமல் வெற்றிகரமாக நடைபெற வேண்டும் அப்படிங்கிற உறுதியுடன் சுவாமியினுடைய அருளை பெறுவதே இந்த நிகழ்வினுடைய நோக்கமாக கொண்டு அங்குரார்ப்பணம் நிகழ்வு நடத்துகிறாங்க. கோவிலினுடைய அதாவது திருமலை திருப்பதியினுடைய 4 மாட வீதிகளின் வழியாக ஊர்வலமாக 9 நாட்களும் திருமலை திருப்பதியில் இருக்கக்கூடிய சீனிவாச பெருமாள் காலை மாலை என 2 வேளைகளிலும் ஒவ்வொரு வாகன சேவையில் பக்தர்களுக்கு தரிசனம் செய்வார். இதனுடைய ஸ்டார்டிங் நிகழ்வு அதாவது துவக்க நிகழ்வாகத்தான் இந்த அங்குரார்ப்பணம்ங்கிற நிகழ்வை செய்கிறாங்க. இதனுடைய ஒரு பார்ட்டாக ஸ்ரீவாரி சார்பில் சீனிவாச பெருமாளினுடைய சேனாதிபதியாக இருக்கக்கூடிய ஸ்ரீ விஸ்வக்சேனர் 4 மாட வீதிகள் வழியாக ஊர்வலமாக சென்று பிரம்மோற்சவத்தினுடைய அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்குது, எப்படி செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற ஒரு சூப்பர்வைசிங் ஒர்க்குன்னே சொல்லலாம். அந்த ஒர்க்கெல்லாம் மேற்பார்வையிடுபவராக விஸ்வக்சேனர் அக்டோபர் 3ஆம் தேதி இரவு இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸு எப்படிலாம் பண்ணி இருக்காங்க அப்படிங்கிறத நிகழ்வை பார்க்கும் விதமாக அக்டோபர் 3ஆம் தேதி ஈவினிங் விஸ்வக்சேனர் ஊர்வலமானது நடைபெறும். அதற்கு பின்பு அக்டோபர் 3ஆம் தேதி 7 மணியிலிருந்து 8 மணி வரைக்கும் நவ தானியங்களை முளைக்கச் செய்யக்கூடிய நிகழ்வான அங்குரார்ப்பணம் தான் நிகழும். இன்னும் சுருக்கமாக சொல்ல போனோம்னா, நம்ம ஆடி 18க்கு தமிழ்நாட்டில் ஆடி 18 வெகு விமர்சையாக செலிப்ரேட் பண்ணுவோம். அதற்கு என்ன பண்ணுவோம், முதல் நாளே நவதானியங்களெல்லாம் ஊற வச்சு அடுத்த நாள் ஒரு பாத்திரத்துலேயோ அல்லது மண் பானைகளையோ மண் நிரப்பி அதில் நவதானியங்கள்லாம் முளைக்கச் செய்து 5 நாட்கள் 1 வாரம் அப்படின்னு அந்த தானியங்களெல்லாம் முளைக்கச் செய்து 18 அன்று ஆற்றில் சுவாமி கும்பிட்டு அதை விடுவோம் இல்லைங்களா. அதுபோல தான் இந்த நிகழ்வும் வெகு விமர்சையாக செலிப்ரேட் பண்ணுவாங்க திருமலை திருப்பதியில். இந்த நவதானியங்களை முளைக்கச் செய்யக்கூடிய அங்குரார்ப்பணம்ங்கிற இந்த நிகழ்வு சூரிய அஸ்தமத்திற்கு பிறகு தான் செய்வாங்க. அதாவது சூரியன் மறைவுக்கு பின்னாடி தான் இந்த அங்குரார்ப்பணம் நிகழ்வு நடைபெறும். ஒரு நல்ல நாளில் ஒரு சுப வேளையில் விதைகள் நன்றாக முளைக்க வேண்டும்னு திருமலை திருப்பதி வெங்கடேச பெருமாளை வணங்கி இந்த நிகழ்வை துவங்குவாங்க. விதைகள் நன்றாக முளைக்கிறதுனால ஃபெஸ்டிவல்ஸும் பார்த்திங்கன்னா வெகு பிரம்மாண்டமாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. அங்குரார்ப்பணம் அப்படிங்கிற இந்த நிகழ்வு தானியங்களை விதைப்பதற்கு மண் பானைகள் மட்டும்தான் அவங்க பயன்படுத்துவாங்க. இந்த நிகழ்வு முழுவதும் அங்கே திருமலையில் இருக்கக்கூடிய யாகசாலையில் நடைபெறும். என்ன பண்ணுவாங்கன்னா, முதல் நாள் விதைகளையெல்லாம் கொள்கலன்களில் தண்ணீர் ஊற்றி ஊற வைக்கப்பட்டு பசும் சாணத்தால் தூய்மைப்படுத்தி இடங்களில் பிரம்மபீடமும் அமைக்கப்பட்டு மண்பானைகளில் இந்த நவதானியங்களில் சேர்த்து மண் நிரப்பி நவதானியங்களை சேர்த்து இந்த முளையிடுதல் நிகழ்வானது நடைபெறும்.
முழு நிகழ்வும் வேத முழக்கங்களுடனும் மங்கள வாத்தியங்களுடனும் நடைபெறும். திருமலை திருப்பதியினுடைய அக்டோபர் 2ஆம் தேதிக்கான தரிசன நிலவரம் 80,613 பக்தர்கள் தரிசனம் செஞ்சுருக்காங்க. டான்சீஸ் கொடுத்த பக்தர்கள் 24,403. 2.92 கோடி காணிக்கை பக்தர்கள் உண்டியல் காணிக்கையாக செலுத்தியிருக்காங்க. 31 வெயிட்டிங் கம்பார்ட்மெண்ட்டில் இருந்து சுவாமி தரிசனம் பக்தர்கள் செய்திருக்காங்க. எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் இல்லாமல் சர்வ தரிசனத்தில் சுவாமி தரிசனம் செய்வதற்கு 12 மணி நேரம் ஆயிருந்ததுன்னு சொல்லியிருந்தாங்க. வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம், தேங்க்யூ.